கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாத்தியார் விளை பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் சுபிலாஷ். இவர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் அழகர் கோணம் பகுதி வழியா போயிருக்காரு. அப்ப அந்த வழியா வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் வாகனத்தில் வந்த சுபிலாஷை வழிமறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுபிலாஷை சுற்றி வளைச்ச கும்பல் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறாங்க. பயந்த போன இளைஞரோ தான் கிட்ட இருந்து 10,000 ரூபாயை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதை பறிச்சுக்கிட்ட கும்பல் சுபிலாஷ் கிட்ட அவரோட வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தையே எடுத்து தர சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அப்போ அங்க இருசக்கர வாகனங்கள்ல வந்த இன்னும் 6 பேர் கொண்ட கும்பல்ல 2 பேரு இளைஞர் தப்பிடக்கூடாது அப்படின்னு அவருடைய இருசக்கர வாகனத்துல ஏறி உட்கார வச்சுக்கிட்டு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து ஏடிஎம்ல அவருடைய வங்கி கணக்குல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்ட கும்பல் அதுக்கப்புறம் சுபிலாஷை விடாம தொடர்ந்து மிரட்டி இருக்கிறாங்க. சுபிலாஷோட வாகனத்துல பெட்ரோல் காலியானதுக்கு அப்புறம் பக்கத்துல பெட்ரோல் போட போனப்ப கும்பல் கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்ச சுபிலாஷ் தன்னை காப்பாத்தமாறு கத்தி கூச்சலிட்டு இருக்கான். இதை கேட்ட அருகில் இருந்த பொதுமக்கள் அங்க ஒன்னா சேர்ந்ததும் உடனே அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி போயிருக்கு. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு பண்ண போலீசார் வழிப்பறி கும்பலை குறித்து விசாரணை செஞ்சு வர்ற நிலையில சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி இருக்கு.